தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தில் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் ஆராதனை செய்யும்போது இந்த ஆராதனை உமக்கு உகந்ததாக மாற எங்களுக்கு கிருபை தந்தரும். உம்முடைய சிலுவையின் தியானத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உம்முடைய உயிரை எங்களுக்கு தியாகம் செய்திருக்கிறீர். உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே? ஆண்டவரே, உம்மை துதிப்பதே ஏற்புடையது. எல்லா துதிக்கும் நீர் பாத்திரமானவர். ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் இருக்குது, பார்த்து பாடணுன்றவங்க பாடுங்க. என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமே நஷ்டமே என்றுணர்ந்தே என் உள்ளத்தில் என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறெதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் ஆதினால் தகாததென்று தள்ளுவேன். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என் உள்ளத்தில் பூலோகமேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என் உள்ளத்தில். விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேறப்பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே.
பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நம்மளை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற அவர் தன்னையே ஈந்தார். அவரை போல் ஒரு தியாகம் யார் செய்ய முடியும்? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன. தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீர வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீர வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றது. கொண்டவர் நேசம் ஈரற்றின நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடற்றின நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். அவருடைய அன்பை நீர் பார்த்தீர்களா? கல்வாரியிலே அவருடைய அன்பு முழுமையாக ருசித்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பு கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் பாடுங்க அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் ஆண்டவரே. கழுவும் உம் திரு இரத்தத்தாலே இரத்தத்தினால கழுவும் கரை நீங்க இருதயத்தை. ஆவியோட ஆத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் மீந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே
அணைந்து பார்ப்போமா? உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே. பொன்னினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நாம். அவருடைய ரத்தத்தை காலிலே மிதிக்காமல் ஆண்டவரே எங்களை தொடும். நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்பி வாரும் வாருமே, தள்ளி போடவே மாட்டார். நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்பி வாரும் வாருமே, தள்ளி போடவே மாட்டார். தள்ளி போடவே மாட்டார். கெட்டு போன மாந்தரே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். பாவ ஆத்துமாக்களை குணமாக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்பி வாரும் வாருமே, தள்ளி போடவே மாட்டார். தள்ளி போடவே மாட்டார். எத்தனை முறைகள் நம்ம தவறினாலும், திரும்ப திரும்ப அவர்கிட்ட வந்தாலும் அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னிடத்துல வா, என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. யூதாஸ்காரியோத்து தான் தப்பு செய்தான் என்று உணர்ந்த போது அவன் சென்றது பரிசேயரிடமும் சதுசேயரிடமும். அவன் செல்ல வேண்டியது சிலுவை அண்டியல். அவன் சிலுவை அண்டியல் போயிருந்தானா அவனும் பரலோகம் சென்றெடுப்பான். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நான் எங்கேயும் போல, நான் உங்ககிட்ட வரேன், என்னை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவா என்று வசனம் சொல்கிறது. கல்வாரியில அவர் செய்ததை நாம் நினைவு கூறுவோம். பெரிய தியாகம், அது பெரிய தியாகம். கல்வாரி மரத்தில் சாக சென்றாரே, சென்றாரே, சென்றாரே. எனக்காய் மரத்தில் சாக சென்றாரே, என்னை விடுவிக்க. யாருக்காய்? எனக்காய். சிலுவை சுமந்தோராய் அழுதாரே, அழுதாரே, அழுதாரே. சிலுவை சுமந்தோராய் அழுதாரே, என்னை விடுவிக்க. கல்வாரி மரத்தில் ரத்தம் சிந்தினார், சிந்தினார், சிந்தினார். எனக்காய் மரத்தில் ரத்தம் சிந்தினார், என்னை விடுவிக்க. ஆண்டவர் அந்நிய தேவன் அல்ல, அவர் பர்சனல் காட். எனக்கென்று மரித்தவர், எனக்கென்று எல்லாவற்றையும் செய்கிறவர். இன்னொரு வாட்டி பாடுவோமா? கல்வாரி மரத்தில் ரத்தம் சிந்தினார், எனக்காய் சிந்தினார், சிந்தினார். எனக்காய் மரத்தில் ரத்தம் சிந்தினார், என்னை விடுவிக்க.
சிலுவையில் வரும்போது யாரையும் அவர் தள்ளுவதில்லை. அளவில்லாத சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். இயேசு மரித்தார் என்று நாமல் வாழ்ந்தேன் பாவத்தின் மாயை கேளு. பெருமாயின் குருட்டாட்டத்தால் கேட்டாளே கிருபை இரக்கமேராலும் மன்னிப்பும் அங்கு எனக்கோடு பாவம் நீங்கி ரட்சிப்பானேனே கல்வாரியில். தானியேல் சொன்னது போல என் தேவனிடத்தில் கிருபையும் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. இன்று வரைக்கும் யாருன்னா அதை ருசி பார்க்கலன்னா தயவு செய்து சிலுவை அண்டையில் வந்து அதை ருசி பார்க்கும்படியாக நான் வேண்டுகிறேன். கிருபை இரக்கமேராலும் மன்னிப்பும் அங்கு எனக்கோண்டு பாவம் நீங்கி ரட்சிப்பானேனே கல்வாரியில். சொல்லுங்க, நானும் தேவனோடு ஒன்றானேன் கல்வாரியில். என் நோய்கள் என்னை விட்டு நீக்கினார் கல்வாரியில். என் பாவங்கள் யாவும் அவர் சுமந்தாரே கல்வாரியில். அசுத்தங்கள் என்னை விட்டு நீக்கினார் கல்வாரியில். சாசின் வல்லமை நீக்கினார் கல்வாரியில். கல்வாரியில செய்யப்படாதது என்னங்க? எல்லாமே முடிந்தது என்று சொன்னார். உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ சொல்லுங்க, கல்வாரியில எல்லாத்துக்கான பதில் இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கல்வாரி என்பது ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டார். நீங்க எப்போ வேணுமோ அதை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தேவையான ஒண்ணே ஒண்ணு விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்று நீ விசுவாசினார், அவர் உங்களுக்காக மரித்தார். அவிசுவாசிகளோட நிலைமை ஐயோ. கிருபை இரக்கமேராலும் மன்னிப்பும் அங்கு எனக்கொண்டு பாவம் நீங்கி ரட்சிப்பானேனே கல்வாரியில். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். வென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்து நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே. என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்து தன் பிள்ளைகளை உணர்கிற மனுஷன் யார்? உங்கள் பிள்ளைகளை உணர்ந்தீர்கள் என்றால் மீட்பர் இடத்தில் வாங்க.
மீட்பர் உங்களை ரட்சிப்பார். இவ்வளவு செய்த தேவனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ.
விசுவாசிக்கிறீங்களோ சொல்லுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பாவம் நீங்க மனதுண்டு இயேசு இரத்தத்தில் பலனுண்டு. இரத்தத்தில் சக்தி உண்டு. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். சிலுவையில் மாண்டார் விடுதலை. இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். அல்லேலூயா. நான் ஆடி பாடி மகிழ்வேன். என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவம் மன்னிப்பு அடைந்தேன். மோட்ச பாதை செல்கிறேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன். இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். சிலுவையில் மாண்டார் விடுதலை. இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். அல்லேலூயா. மீட்டாரா? நான் ஆடி பாடி மகிழ்வேன். என் கர்த்தரை நான் போற்றுவேன். பாவம் மன்னிப்பு அடைந்தேன். மோட்ச பாதை செல்கிறேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன். நம்பிக்கை இழந்த நிலைமை இயேசு வந்தார். அல்லேலூயா. மரண பயத்தில் இருக்கையில் இயேசு வந்தார். அல்லேலூயா. இரத்தமே என் பரிகாரம். விசுவாசமே என் ஜெயம். வானம் பூமி முழங்கட்டும். இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்தார். நம்மளை மாற்றினார். நம்மளை மீட்டார். அவர் தம் உயிரை ஈந்ததினால் நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் நம்மளை பலிபீடத்தின் மேல் சமர்ப்பிப்போனானால்
அவர் நமக்குள் வாழ்வார். சொந்தமல்லவே நீமலன் கிறிஸ்து நாதர்க்கு சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழா விளையுது பாரு, வலிய பரசத்தால் கொண்டாரு, வான மகிமை உனக்கே வாரு, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. கடைசியாக இந்த பாடலை பாடுவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பல்லவிதான். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே, சத்தமா, அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். மறுபடியும், இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே, அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய வெற்றியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாவத்தின் மேலும் சாவின் மேலும் எங்கள் பழக்க வழக்கங்களின் மேலும் எங்கள் சுபாவங்களின் மேலும் விழுந்து போன மனித தன்மையின் மேலும் நீர் எடுத்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாங்கள் கிரயத்தினால் கொல்லப்பட்டவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய பாத்திரங்களாக, உமக்கு உகந்தவர்களாக, உம்முடைய சொந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தந்தரும். இந்த சின்ன செஷனை நீங்கள் ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. இப்பொழுதும் அவர்கள் வார்த்தைக்கு கடந்து போகும்போது அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்கிற மரமாக ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம்.